நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆ ஒரு சிறுகதை, அதாவது நம்ம புத்தகத்தில எழுதின கதை. புத்தகத்தின் தலைப்பு வந்து "அனல் கீற்று" சிறுகதை தொகுப்பு. கதை 17வது கதை. ஆசிரியர் நான் உங்க முனைவர் முரளி தான். இப்போ இந்த புத்தகத்த தமிழக அரசு மைய நூலகத்துக்கு வாங்கியிருக்காங்க. கதைக்குள்ள போயிடலாம். கதையின் தலைப்பு சட்டி. சட்டின்னா சாப்பிடுற பானை சட்டி இல்ல. இந்த ஃபியூனரல்ஸ் இறுதிச் சடங்குல இசைக்கக்கூடிய ஒரு கருவி. அதாவது பறை வகையில மணப்பறை, பிணப்பறைன்னு சொல்லுவாங்க. பொதுவா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சட்டி, டோலுன்னா தெரியும். அதான் 2 குச்சி வச்சுட்டு கழுத்துல மாட்டிட்டு அடிப்பாங்க பார்த்தீங்களா? அத சட்டின்ற பேரால அ சென்னையில நெறைய இடங்கள்ல வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ தலைப்பு சட்டி. கதை உள்ள போயிடலாம். சிவா, பல்லாவரத்துல ஒரு சாவுன்னு ஃபோன் பண்ணாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க செந்தில். ஒரு சட்டி, ஒரு டோலு போதுமா சிவா? ரேட்டு பேசிட்டியா? ம் 4000 கேட்டேன், 3000 வாங்கிக்க சொன்னாங்க. செந்திலு, நீ டிஃபன் பண்ணிட்டு வந்துடு, நம்ம பைக்லயே போயிடலாம். சிவா, அந்த தெருவுல பசங்க கொஞ்சம் கலாட்டா பண்ணுவாங்களே. செந்திலு, எல்லா சாவுலயும் வயசு பசங்க குடிச்சிட்டு அப்படித்தான் இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம வேலை செய்ய முடியாது. சிவா, ஒண்ணு மட்டும் பெருமையா இருக்கு. ஆ? ஆஹா. சொல்லிட்டு சிரிடா செந்திலு. இல்ல, எவ்வளோ பெரிய ஆளுங்க கூட குடிச்சிட்டு போதையில இருக்கும்போது நம்ம மோள சத்தத்த கேட்டா ஆடுறாங்க. இதுல சிரிப்பு என்ன இருக்கு செந்திலு? என் அப்பா காலத்துல இத பெரிய கலையா மதிச்சாங்க. என்ன, இந்த தொழிலுக்கு வரக்கூடாதுன்னு எங்க அப்பா எவ்வளோ சொன்னாரு, அடிச்சாரு. நம்மள ஏன் சிவா மோளம் அடிக்கிற பசங்கன்னு கேவலமா பார்க்குறானுங்க. செந்திலு, எனக்கு இதுவரை அதுபோல யோசனையே இல்ல. நான் என் தொழில சாமி போல மதிக்கிறேன். இதான் எனக்கு சோறு போடுது. என் பரம்பரை மோளம் அடிக்கிற பரம்பரை. இதுல என்ன கேவலம்? என் புள்ளைய படிக்க வைக்கிறேன். அவனுக்கும் மோளம் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா, நான் தாராளமா அடிடான்னு விட்டுருவேன். சிவா, லைட்டா சரக்கு போட்டு போயிடலாமா? ம் கடை தொறந்துட்டு இப்போ அண்ணா 2 ₹60 குவார்ட்டருக்குண்ணா. அக்கா, 4வது தெருவுல சாவுன்னு கூப்பிட்டாங்க மோளம் அடிக்க. அந்த கடைசில போய் இடது பக்கமா திரும்புப்பா. அண்ணா, வணக்கண்ணா. நீங்க ஒரு பக்கமா அடிங்கப்பா. டர்னக் டனக் நக் டர்னக் டனக் நக் டன் 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 டனக் நக் டனக் நக் டனக் நக் டர்னக் டனக் நக். இப்படியே சாவ வீட்டு வாசல்லையே போட்டு வச்சா எப்படி? சீக்கிரம் சீக்கிரம் தூக்குங்கப்பா. ஐயோ மகாராசாவே, 80 வயசுலயும் சிங்கம் போல இருப்பியே ராசா. டர்னக் டனக் நக் டனக் நக் டனக். ஏய், ஒத்தடி ஒத்தடி அடி. ஏய் தம்பிங்களா, அவங்க 2 பேரையும் அடிக்க விடுங்கடா. மோளத்து மேலே விழுந்துடாதீங்கப்பா. செந்திலு, இந்த 1000 வச்சுக்கோ. சிவா, இந்த ஏரியாவில் மோளம் அடிச்சுட்டு வீடு திரும்புறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதுல்ல? ஆ ஆமாம் செந்திலு, நீ கொஞ்ச நாளாக தானே தொழிலுக்கு வர, போக போக பழகிடும் பாரு. இல்லை சிவா, ஒருத்தன் ஆடின்னு மோளத்தில் குத்துறா மாதிரி என்னை பார்த்து நாக்க கச்சாம் பாரு. அலர்ட்டேன் நான். அதுபோல் ஆளுங்களுக்கு நாக்கு தள்ளுற அளவுக்கு ஆட வச்சு அடிக்கணும். ஆடி மாதம் திருவிழாவுக்கு மேட்டு தெருவில் ஜோடிப்புக்கு கூப்பிடுவாங்க. ஆமாம் சிவா, நீங்கள் தானே எப்பவும் அடிப்பீங்க? ஆமாம் செந்தில், போன மாதம் திருவிழாவில் ஒருத்தன் பண்ண கூத்த கேட்கணுமே. உருள்றான், பெறல்றான், ஒத்தடி, புலி வேஷம் கட்ட போகிறேன்னு எல்லாரும் பார்க்குறத போல் ஓவராக பண்ணிட்டான். நானே கொஞ்ச நேரம் கிடைச்சா ஒரு கட்டிங் சரகை போட்டு தெம்பா அடிக்கலான்னு யோசிக்கிறேன்.
என்னை நவுற விடவே மாட்றான். அப்போ அடிச்சேன் பாரு சட்டியை. அவர் ஆரம்பத்தில் நல்லா ஆடினார். போக 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 தலைவருக்கு நாக்கு தள்ளிச்சு. நான் அப்போ தான் சட்டியை தரக்க அடித்து ஆள் கையெத்து கும்பிட்டு விட்டுருன்னு ஓட்டான். அதுக்கப்புறம் மேட்டு தெருவில் நம்ம மோளம் அடித்தா ஆடுவாங்க, நம்மளை கலாய்க்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.